வெல்கம் சகஸ்ரா விலாக். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இந்த சதாபிஷேக விழாவை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிகழ்வுங்க. ஸோ அந்த கல்யாண வயது பருவத்தை எட்டிய உடனே வீட்டில் இருக்க அம்மா அப்பா தங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு துணையை தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மேரேஜ் நடத்தி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷம், துன்பம், இனிப்பு, கசப்பு எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிச்சுட்டு ஒரு 80, 85 வயசில் தள்ளாடுற வயசில் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது இந்த சதாபிஷேகத்தை தவிர்த்து வேறு என்னங்க இருக்க முடியும்? இந்த ஒரு பாக்கியம் எல்லாருக்குமே கொடுத்து வைக்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நடக்கிற கல்யாணத்தை நம்மளோட பேரண்ட்ஸ் நடத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி சதாபிஷேகத்தை நம்மளோட பிள்ளைங்க, அவங்களோட பேர பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை நடத்தி வைப்பாங்க. இது ஒரு செம ஃபீல் தானேங்க. 2023 எண்ட்லையும் 2024 ஸ்டார்டிங்லேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்குங்க. இந்த 2023ல் இதை விட ஒரு நல்ல நிகழ்வு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நானும் பாட்டி தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.